மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி இறந்து 3வது நாளில் மரம் வச்சோங்க. இந்த வீடியோ நம்மளால் பதிவிட முடியல. இப்போ தான் நம்ம பதிவிட்டிருக்கோம். என்ன சொல்கிறது, தப்பு ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் கடவுள் அதை கூட்டிக்கிட்டார். எந்த பாவமும் செய்யலை. அந்த ஜீவன் கடைசி வரைக்குமே நம்பினது நம்ம கூட வாழ முடியும், நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு கிடைச்ச பரிசு கடைசியாக மரணம். மரணமா அதுவா அப்படின்னு போராடி கடைசியாக மரணம்தான் அதை வென்றுச்சே தவிர்த்து அது மரணத்தை வெல்ல முடியல. எந்த ஒரு மனிதனாக உயிராக இருக்கட்டும், ஜீவராசிகள் உயிராக இருக்கட்டும், மரணம்தான் எல்லாத்தையுமே வெல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மனிதர்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையுமே சண்டை பண்ண மாட்டோம், எந்த பிரச்சனையுமே வச்சுக்க மாட்டோம். அப்படி தான் நான் நிறையா அனுபவங்களை வாழ்க்கையில் லட்சுமி கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி சொல்கிறதுனா, மிகவும் அன்பாகவும் இருக்கிறதுனா அந்த ஜீவன்கிட்டருந்து கற்றுக்கணும். கோவப்பட்டாலும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணுங்கிறத அந்த ஜீவன்கிட்ட கற்றுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடையில் இதுவும் நம்ம வீட்டில் இருக்க ஏஞ்சலுமே கடிச்சுக்குவாங்க. அப்போ லட்சுமி இரு குச்சியை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அழுங்காமல் போய் நான் குச்சியை எடுத்துகிட்டு வரேனான்னு ஒளிஞ்சு பார்க்கும். அவ்வளோ அறிவாகவும் அவ்வளோ அமைதியாகவும் இருந்த ஜீவன் கடைசியாக இறந்து போயிடுச்சு. நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை இழந்து கடைசியாக கூட அது இறந்து போவையில் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அது நான் திருப்பூர் கொண்டு போய் ராணி அவங்க அம்மாவை போர்டிங் விட்றதுக்கும் காலை எடுக்கிறதுக்கும் கொண்டு போய் விட போயிருந்தேங்க. அப்போ அது நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, திரும்பி பார்த்துச்சு தம்பி அப்படின்னு சொன்னது தான் எனக்கு இன்னும் கண்ணீரை அதிகமாக வரவழைச்சிருச்சு. ஏன்னா அந்த ஜீவனை நம்மளால் கடைசியாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம வருவோன்னு நம்பிக்கையை வச்சு நமக்காக காத்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது இன்னமுமே நினச்சா என்னால் ஏற்றுக்க முடில. அந்த ஜீவன் இறந்து போகலை, என் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் என் வீட்லேயும் நம்ம வீட்லேயும் நம்ம இடத்துலையுமே என் கூடையே எங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கூடையும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாம் எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி பண்ணோம், கடைசியாக காப்பாற்ற முடில. குழந்தையா வந்துச்சு, குழந்தையா அவங்க அம்மா மணியை கண்ணை கட்டி கொண்டாந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அது வயிற்றில் குட்டி இருக்குது பெண்ணாயிங்கிறனால. ஏற்று வீட்டில் அந்த வேப்ப மரம் ஒன்று தெரியும் இருட்டில், அந்த வீட்டுக்கிட்ட போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டிலையே குட்டி போட்டு கடைசியாக நம்மக்கிட்ட அடைக்கலம் தேடி வந்த ஜீவன் இன்றைக்கி இந்த மண்ணில் இல்லைங்கிறத ரொம்ப வருத்தத்தோடையும் மிக மனது வேதனையோடும் சொல்லிக்கிறேன். ஆனால் அது இறந்து போயிருக்கலாம், அதோட நினைவுகள் இல்லை.